என்னோட எல்லா ஆசைக்கும் ஒரே வழியில் தீர்வு கிடைச்சா எப்படி இருக்கும்? ஹே கைஸ், நான் உங்கள் பிரியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேஜிக் பாக்ஸ். அதாவது உங்களோட மல்டிபிள் கோல்ஸுக்கு ஒரே ஒரு மெத்தட் மூலமாக இன்னைக்கு நம்ம தீர்வு காண போகிறோம். அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலுக்கு புதுசாக எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டும் எனக்கு இந்த மாதிரி நல்ல வீடியோஸை போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். அலாவுதீன் அற்புத விளக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த விளக்க தேய்ச்சா பூதம் வரும். அந்த பூதம் நம்ம என்ன கேட்டாலும் நம்மளோட ஆசையை அப்படியே நிறைவேற்றி வைக்கும்னு படமாக பார்த்துருக்கோம், இல்லை கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி தான் இந்த ஒரு பாக்ஸ் உங்கள் ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றும். இந்த மெத்தட் ஒரு ப்ரூஃப் பண்ண மெத்தடு. அது என்ன அப்படின்ட்டு நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஸ்க்ரீனில் இப்போ நான் ஒரு பாக்ஸ் காட்டுறேன். அதே மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு கிஃப்ட் பாக்ஸோ ஆர் ஏதாவது ஒரு கார்ட்போர்டோ வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப அட்ராக்டிவாக எப்படி நீங்கள் பண்ணாலும் சரி, ஆனால் அந்த பாக்ஸ் பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரணும். அந்த மாதிரி அந்த பாக்ஸை ரெடி பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அந்த பாக்ஸில் ஓப்பன் பண்ணுற மூடி ஓப்பன் பண்ணுவோம்ல, அந்த பிளேஸில் உள் பக்கமாக என்ன பண்ணணும் அப்படின்னா மிரர் ஒட்டணும். வீட்டில் உடஞ்ச கண்ணாடி இருக்கும்ல, அதை எடுத்து அந்த பாக்ஸுக்கு உள்பக்கமாக மூடியில் ஒட்டிக்கிட்டாலும் சரி, இல்லை செப்பரேட்டாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் ஒரு மிரர் வாங்கி அதோட மூடியில் உள்பக்கமாக நீங்கள் ஒட்டிக்கிட்டாலும் சரி. ஏன் கண்ணாடியை நான் பேஸ்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, கண்ணாடியில் என்ன விஷயத்த காட்டினாலும் அதை அதிகமாக ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதை அப்படியே அட்ராக்ட் பண்ணி நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும். அதுதான் மிரரோட ஸ்பெஷல். அதனால தான் மிரர் நான் அதில் ஒட்ட சொல்கிறேன். மிரர் ஒட்டுனதுக்கப்புறம் நம்மளோட ஆசைகள் எல்லாத்தையும் எழுதி அந்த பாக்ஸ்குள்ளே போடுவோம்ல, அப்போது அந்த மிரரில் அதை ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போது அந்த விஷயம் நமக்கு அதிகமாக அட்ராக்ட் பண்ணி அந்த மிரர் நம்மக்கிட்ட அதிகமாக அட்ராக்ட் பண்ணி அந்த விஷயத்தை கொடுக்கும். அதனால உள்ளுக்கு கண்ணாடியை நான் பேஸ்ட் பண்ண சொல்கிறேன். இப்போது பாக்ஸுக்கு வெளியே நம்ம ஒன்று பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு பேப்பரை எடுத்துட்டு பேப்பரில் இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. இந்த அற்புத பெட்டியில் இருக்கும் அனைத்து ஆசைகளும் நிறைவேறுகிறது. இன்னொரு டைம் சொல்கிறேன். இந்த அற்புத பெட்டியில் இருக்கும் அனைத்து ஆசைகளும் நிறைவேறுகிறது. இப்படி நீங்கள் தமிழில் எழுதினாலும் சரி, இல்லை இங்கிலீஷில் எழுதிக்கிட்டாலும் சரி, அது உங்களோட விஷ். எழுதிட்டு அந்த பாக்ஸுக்கு வெளியில் பெருசாகவே எழுதுங்க. எழுதி அப்படியே அந்த பாக்ஸுக்கு வெளியில் ஒட்டிடுங்க. இல்லை நான் பாக்ஸ் மேலேயே எழுதுறேன் அப்படின்னாலும் நீங்கள் பாக்ஸு மேலேயே கூட எழுதிக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே தனித்தனியாக நிறைய ஆசை இருக்கும். அதை எல்லாத்தையும் ஒரு பேப்பர் எடுத்து இப்போ நம்ம எழுத போகிறோம். உங்களோட எல்லா ஆசையும் ஒரே பேப்பரில் எழுதக்கூடாது. அது சின்ன ஆசையாக இருக்கலாம், பெரிய ஆசையாக இருக்கலாம், என்னவா வேணாலும் இருந்துட்டு போட்டோம். சின்னதாக பேப்பர் எடுத்து ஒரு ஆசையும் ஒரு பேப்பரில் எழுத போகிறோம். இப்போது உங்களுக்கு 100 பவுன் நகை வாங்கணும்னு ஆசை அப்படின்னா அதை ஒரு குட்டியாக ஒரு பேப்பர் எடுத்து, நான் இன்று 100 பவுன் நகை வாங்குகிறேன் அப்படி ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதணும். அதாவது இப்போது நீங்கள் வாங்குகிற மாதிரி, இப்போது அந்த பொருள் உங்ககிட்ட இருக்க மாதிரி, இப்போது அந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்க மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதணும். ஒரு ஆசையும் ஒரு பேப்பரில் எழுதி அந்த பாக்ஸ்குள்ளே போட போகிறோம். சில பேர் ட்ரிப்பு போகணுன்னு ஆசைப்படுவாங்க, ஹாலிடேஸ் டூர்ஸ் போகிற மாதிரி. சில பேர் கார் வாங்கணும், வீடு வாங்கணும், பிஸ்னஸ் பண்ணணும், இவ்வளோ அமௌண்ட்டு நான் ஏர்ன் பண்ணணும், என்னோடய அக்கௌண்ட்டில் இவ்வளோ அமௌண்ட் இருக்கணும். இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கட்டும், சின்ன ஆசையாக கூட இருக்கட்டும், அதை கூட நீங்கள் எழுதி அந்த பாக்ஸ்குள்ளே போடலாம். ஆனால் ஒரு பேப்பர்லேயும் ஒரு ஆசை தான் நீங்கள் எழுதணும். மொத்தமாக நம்ம ஒரே வேலையாக முடிஞ்சிடும் அப்படின்ட்டு ஒரு பேப்பரில் மொத்தத்தையும் எழுதி உள்ளுக்கு போட்டால் அது வேலை செய்யாது. அதையும் நான் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் ஹாலிடேஸ் போகணும், இல்லை அது ஃபாரின் டூர்ஸ் போகணும், ஃப்ளைட்டில் போகணுன்னு ஆசை, இந்த மாதிரி ஆசையெல்லாம் இருக்கவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கூகுளில் பிரிண்ட் எடுத்து அந்த பிக்சரை பிரிண்ட் எடுத்துட்டு அந்த பிக்சரில் நான் இன்று ஃப்ளைட்டில் ட்ராவல் செய்கிறேன் அப்படி நீங்கள் எழுதி உள்ளே போடலாம். ஃபோட்டோவாக கன்வெர்ட் பண்ணி அதை எடுத்து அந்த பாக்ஸ்குள்ளேயும் நீங்கள் போடலாம். இல்லை நான் இவ்வளோ வேலையெல்லாம் செஞ்சு பண்ணணுமா அப்படின்ட்டு யோசிச்சிங்கன்னா நீங்கள் பேப்பரில் எழுதி போடலாம். சுவிட்சர்லாந்து போகணும் அப்படின்னு ஆசை இருக்குது, இல்லை ஆஸ்திரேலியா போகணும், அங்கே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், டூர் மாதிரி போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரி கூகுளில்
பிக்சர்ஸ் எல்லாம் தேடி ஆஸ்திரேலியா பிக்சர்ஸை தேடி அந்த ஆஸ்திரேலியாவில் இருக்க டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் இருக்கும்ல அந்த பிளேசஸ்லாம் ஒரு பிரிண்ட் மாதிரி எடுத்து ஃபோட்டோஸ் காப்பி மாதிரி எடுத்து அதில் வந்து நான் இன்று ஆஸ்திரேலியாவில் இந்த பிளேஸை சுற்றி பார்க்கிறேன் அந்த மாதிரி எழுதி அந்த ஃபோட்டோவை வந்து அந்த பாக்ஸ்குள்ளேயும் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் எழுதி லெட்டர்ஸாக எழுதி அந்த பேப்பரை மடித்து உள்ளே போடுறதுனாலும் போட்டுக்கலாம். உங்களோட விருப்பம் தான். நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணிக்கோங்க. எழுதிட்டு என்ன பண்ணணும்னா ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதணும்னு சொன்னேன்னா எழுதிட்டு அந்த வாக்கியத்தை எழுதிட்டு இப்போது எனக்கு கார் வேணும். நான் இன்று ஒரு என்ன கலர் கார் வேணும்னோ அதையும் பர்டிகுலராக நீங்கள் எழுதிக்கோங்க. இந்த கலர் கார் வாங்குகிறேன் அப்படி எழுதிட்டு அதை ஒரு நிமிஷம் விஷுவலைஸ் பண்ணிவிட்டு அப்படியே மடித்து அந்த பாக்ஸ்குள்ளே போட்டுருங்க. இப்படி ஒரு 10 ஆசை இருக்குது 15 ஆசை இருக்குது எவ்வளோ ஆசை வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அதை எழுதி மடித்து பாக்ஸ்குள்ளே போட்டு பாக்ஸை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பாக்ஸை உங்கள் வீட்டில் இருக்க பூஜை அறையில் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு பூஜை அறையில் வைக்கிறது பிடிக்காது அப்படின்னா உங்கள் ரூம்லேயும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏன் பூஜை அறையில் வச்சா வைக்கணும் அப்படின்னா அங்கே வந்து நம்ம வீட்டில் அதிகமாக ஹை லெவல் ஃப்ரீக்குவன்சி இருக்கிற பிளேஸ் வந்து பூஜை ரூம் தான். நம்ம ஹிந்துவாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், முஸ்லீம்ஸாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம். நீங்கள் வந்து அந்த டைம் ப்ரே பண்ணுற ஒரு பிளேஸ் இருக்கும்ல அந்த பிளேஸில் அங்கே போனால் எனக்கு நிம்மதியாக இருக்கும், அந்த ரூம்குள்ளே போனால் எனக்கு நிம்மதியாக இருக்கும்னு நினைக்கிற ஒரு பிளேஸில் அந்த பாக்ஸை கொண்டு போய் நீங்கள் வைங்க. வச்சதுக்கப்புறமா நீங்கள் டெய்லி ஒரு தடவையாவது அந்த பாக்ஸை பார்த்து தேங்க் பண்ணணும். என்னோடய ஆசையை நீ நிறைவேற்றுற, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, பிரபஞ்சத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அந்த பாக்ஸை பார்த்து உங்களோட நன்றியை நீங்கள் அந்த பாக்ஸுக்கு தெரிவிக்கணும். இப்படி நன்றி உணர்வை செலுத்தும் போது அந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொன்றா நீங்கள் எழுதி போட்ட அத்தனை ஆசையும் ஒரே சமயத்தில் கிடச்சிடாது. ஒரு ஆசையாக ஒரு டைமில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் இது ஒரு ப்ரூஃப் பண்ண மெத்தடுன்னு சொன்னேன்ல, அது என்னென்னா யூஎஸில் ஒரு யூனிவர்சிட்டி அங்கே MBA கிராஜுவேட் பாஸ் அவுட் ஆகி வெளியே போகிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட உங்களோட அங்கே வந்து ஒரு 100 மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களோட கோல்ஸ் உங்களோட ஆசை என்னவோ அதை ஒவ்வொருத்தரும் ஒரு பேப்பரில் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுதி அந்த பேப்பரை ஒரு பெரிய பாக்ஸுக்குள்ளே அவங்க 100 பேரோட ஆசையும் அந்த பாக்ஸ்குள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் 20 இயர்ஸ்க்கு அப்புறமா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் வர வச்சு அந்த யூனிவர்சிட்டியோட ப்ளே கிரவுண்டில் வச்சு அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஒவ்வொருத்தரோட ஆசை அந்த கோல்ஸ் எழுதியிருப்பாங்கள்ல அது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க எழுதின அத்தனை பேரோட ஆசையும் 99% அப்படியே நடந்திருக்கு அப்படின்ட்டு. அதனால தான் சொல்கிறேன், உங்களோட விஷஸ் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், சின்னதாக இருக்கலாம் பெருசாக இருக்கலாம், எனக்கு இந்த விஷயம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற எந்த விஷயமாக வேணாலும் இருக்கட்டும், அது 100% கிடைக்கும் அப்படின்ட்டு நம்பிக்கையாக எழுதி அந்த பாக்ஸ்குள்ளே போடுங்க. ஃபர்ஸ்ட்டு என்ன விஷயம் பண்ணாலுமே நம்பிக்கை தான் ஃபர்ஸ்ட்டு முக்கியமே. நீங்கள் எழுதி போட்டுட்டு டெய்லி அந்த பாக்ஸை பார்த்து நீங்கள் தேங்க் பண்ணுங்கள். அது பண்ணாலே போதும். என்ன ஆசையாக இருந்தாலும் சரி அந்த பாக்ஸ் கண்டிப்பாக அந்த விஷயத்தை அட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் க்யூட்டாக முடிச்சுக்கிறேன். பாய்.